Welcome to Money Management channel. Last week la ellarum export பண்ணிட்டு இருந்த IT results எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. First பாத்தீங்க அப்படினா TCS Infosys ஓட results வந்திருந்துச்சு. மார்க்கெட்ல ஆல்ரெடி எல்லாரும் இது வந்து நெகட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படினு prediction பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி Infosysம் TCSம் ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. நெகட்டிவ்லயே ஒரு டீசன்ட்டான ரிட்டர்ன் கொடுத்ததனால மார்க்கெட் வந்து அதுக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. Infosys ஒரு நல்ல ரேலியை பார்த்துச்சு. TCSம் ஓரளவுக்கு டீசன்ட்டான ரேலியை பார்த்துருந்துச்சு. Wipro ஸ்டாக்கும் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அமெரிக்கன் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படினா ஓரளவுக்கு ஹியூஜான ரேலி நியர்லி 17% க்கு பக்கமா ஒரு நல்ல ரேலியை கொடுத்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓபனிங் இந்தியன் மார்க்கெட்ல அந்த ரேலி வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 10 to 15% வரைக்கும் பாசிட்டிவ்ல ஓபன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாடா ஸ்டீல் ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்குது டின்பிளேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டாடா ஸ்டீலோட மெர்ஜ் ஆக போகுது. அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டின்பிளேட் மெர்ஜர்ல ஏதாச்சும் மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடய இப்ப பார்க்கலாம். டாடா காஃபியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டாடா காஃபி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் ஷேர்ஸ் கிடைக்கும். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ல வந்து இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2 நியூ கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபண்ட் ரைசிங் எல்லாமே பண்ண போறாங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விப்ரோ ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக்ல அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருந்துச்சு. நியர்லி 16.95 அதாவது 17% க்கு பக்கமா ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருந்துச்சு. அது இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் வீக்ல வந்த ரிசல்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இதுல TCS பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் 27 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் வந்து ₹1 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது கம்மியா அமௌண்ட் இருந்தாலும் இப்பதான் வந்து இவங்க ரீசெண்டான பைபேக் எல்லாமே பண்ணாங்க. அதுல வந்து ஒரு நல்ல ரிட்டர்னையும் வந்து விப்ரோ கம்பெனி கொடுத்துச்சு. விப்ரோ கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் குவார்டர்ல வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான வியூ கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா வந்து விப்ரோ ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை இன்னைக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல்லே ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ கம்பெனியை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். விப்ரோ கம்பெனி வந்து ரெகுலரா போனஸ், டிவிடெண்ட், பைபேக் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. அது ரீட்டைல் பர்சனுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் விப்ரோ கம்பெனி. அதே மாதிரி இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற கம்பெனின்னு பாத்தீங்கன்னா TCS இருக்கு, Infosys இருக்கு, டெக் மஹிந்திரா இருக்கு, HCL இருக்கு, LTI Mindtree இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாப் ஐடி கம்பெனிஸை எப்பயுமே வந்து நான் 3 குரூப்பா பிரிப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா TCS, Infosys, Wipro இந்த 3 ஸ்டாக்கே கன்சிடர் பண்ணலாம். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரெவென்யூ ஜென்ரேஷன் எல்லாமே பேங்கிங்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். நியர்லி பாத்தீங்க அப்படின்னா TCS ஆகட்டும், அதே மாதிரி Infosys ஆகட்டும், பேங்கிங்ல வந்து மேக்ஸிமம் ஹோல்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. விப்ரோ இன்க்ளூடிங் விப்ரோ முதற்கொண்டு நியர்லி 40% பக்கமா இருக்கும். ரிமைனிங் ரீட்டைல இருக்கும். அதே மாதிரி மீடியா அண்ட் டெக்னாலஜில இருக்கும், மேனுஃபேக்சரிங், அதர் பிசினஸ்ல இருக்கும். இதே ஸ்பிளிட் அப் தான் ஈக்குவலான வெயிட்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு TCS, Infosys, Wipro இருக்கும். அதனால வந்து இதுல ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ரிமைனிங் 2 கம்பெனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் குரூப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டெக் மஹிந்திராவை தனியா கன்சிடர் பண்ணுவேன். டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் இவங்க மேஜரான ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சைடு தான் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தான் ஐடி இருக்கும். தேர்ட் குரூப்பா பாத்தீங்க அப்படின்னா HCL கன்சிடர் பண்ணலாம். HCL பொறுத்த வரைக்கும் இவங்க ஹார்ட்வேர் இல்லாம சாஃப்ட்வேர் ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது இல்லாம செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இதுல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஐடி செக்டர்ல இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட போர்ட்போலியோவை பொறுத்த வரைக்கும் HCL, டெக் மஹிந்திரா இது ரெண்டையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் Infosys, TCS, Wipro, LTI Mindtree இதுல வந்து நீங்க ஏதோ ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணா அப்படின்னா நம்ம எல்லா ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். பியூரா வந்து பேங்கிங், ஃபினான்சியல் சர்வீசஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ற கம்பெனிஸ்ல இல்லாம கம்யூனிகேஷன் சைடு அதாவது கால் சென்டர் இந்த மாதிரி இதுல பார்ட்டிசிபேட் பண்றதும் ஹார்ட்வேர்லயும் மெயினா ஃபோக்கஸ் பண்ற கம்பெனிஸ் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பிரிச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ தான் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு 21.55. மேபி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்ல இது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா HCL இருக்கு, அப்புறம் Infosys இருக்கு 27ல. TCS பொறுத்த வரைக்கும் இது வந்து above 30க்கு மேல இருக்கு. டெக் மஹிந்திராவை, LTI Mindtree ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்ல ஒரு நல்ல ஹைக்கை கொடுத்துருக்கு. அதனால ஐடி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ரிசல்ட்ஸ் வரட்டும். இப்போ கொஞ்சம் அமைதியா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கரெக்டான டைம் கிடைக்கும். டெஃபினட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணாலும் நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா HCL டெக் மஹிந்திராவையும் கன்சிடர் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டாக்ஸ்ல 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஃபீல்ட்லயும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேல்யூஷன் பிரகாரம் அட்ராக்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து நம்ம SIP மோடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை தான் கொடுத்துட்டு இருக்கு. இது பார்க்கலாம், இந்த ரிசல்ட்ஸ் முடிகிற வரைக்கும் இது எந்த அளவுக்கு ரேலி கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணலான்னு இருக்கிறேன். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இதுக்கு வந்து பை பண்ணுங்க, ஏன்னா ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இது அதர் ஐடி கம்பெனியோட ரொம்ப லோயர் வேல்யூஷன்ல இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 17, 16 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 21க்கு வந்திருக்கு. உன்னாமே ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம், கரெக்டான டைம் வரட்டும். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே 1 by 1 மெஜர் ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டின் பிளேட்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து January 19 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 டின் பிளேட் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து டாடா மோட்டாரில் 33 ஷேர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஷேருக்கு 33 ஷேர் ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா 10 ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 445 ரூபாயா இருக்குது. இப்போ 10 ஷேர் வாங்கணும் அப்படின்னா 4450 ரூபாயா இருக்குது. அதே டாடா ஸ்டீலில் டைரெக்டாக பை பண்ணோம் அப்படின்னா 33 ரூபாய்ங்கிறது இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 135 ரூபாய்ன்ற ரேட்ல இருந்துச்சுன்னா 4455 ரூபாய். டிஃபரன்ஸ்னு பார்த்தா வெறும் 5 ரூபீஸ் தான் இருக்கு. இதுல எந்த ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து நம்ம மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டுக்கோசரம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் HDFC பேங்க் ஆகட்டும், HDFC லிமிடெட், இது 2 மெர்ஜரில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ இதுலேயும் அதே தான் நடக்குது. ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட் ஆகி நியர்பை வந்துடும். ஸோ அதனால வந்து இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டுக்கோசரம் நீங்கள் இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. லாங் டேர்முக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு நல்ல குரோத்தை கூடிய இருக்கிற டாடா ஸ்டீல் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். டாடா ஸ்டீல் வந்து டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். இது கடன் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த கடன் எல்லாமே கூடிய சீக்கிரம் குறையும். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்க போது, அதனால டாடா ஸ்டீல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் டாடா ஸ்டீலை வந்து இப்போ இருக்கிற ரேட்லேயே வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் தான், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டாடா காஃபி இதெல்லாம் மெர்ஜ் பண்ணுறப்ப எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக் இருந்துச்சு. அப்பயும் வந்து காஸ்ட்லின்னு தான் சொன்னோம். இப்போ கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்க நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1900 கோடிக்கு பேப் இண்டியாட்ட இருந்து ஆர்கானிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 100% ஹோல்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு கீழே போயிருச்சு. பேப் இண்டியாட்ட பை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஃபுட்டு கிட்ட இருந்து 2 பிராண்டை வந்து பை பண்ணியிருக்காங்க. சிங்ஸ் சீக்ரெட்ன்றதும் ஸ்மித் ஜோன் பிராண்டையும் 2ஐயும் பை பண்ணியிருக்காங்க. இது 5100 கோடின்ற ரேட்டுக்கு இது பை பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா கன்சியூமர் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டினியூஸாக வந்து நிறைய கம்பெனிஸை வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. January 19 அன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. அது பாண்ட் வழியாக பண்ணுறாங்களா இல்லை ரைட்ஸ் இஷ்யூ வழியாக பை பண்ண போகிறாங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து அப்போ தெரியும். ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஷேர் ஹோல்டராக இருந்தால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறத இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 55% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 45% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.